வெல்கம் டு தமிழ் சனிபுட். தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படம் தியேட்டரில் வெளியே 25 நாட்களில் கடந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள கோ திரைப்படம் 25 நாளில் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, 25 நாளில் கோ திரைப்படம் என்னென்ன சாதனைகளை முறியடிச்சிருக்கு, கோ திரைப்படம் ஜெயிலர் லியோ படத்துடைய வசூல் சாதனையை முறியடிச்சிருக்கா முறியடிக்கலையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நேரடியாக தியேட்டரில் வெளியானுச்சு. தொடக்கத்தில் கலவையான விமர்சனம் கிடைச்சாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிகர்கள் மத்தியில் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூல் ரீதியாக பல சாதனை சம்பவங்கள் பண்ணிச்சு. அந்த வகையில் முதல் நாளில் 126 கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு. 3 வாரத்தில் படம் 400 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருந்துச்சு. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கோ திரைப்படம் 25 நாட்களில் மொத்தமாக 215 கோடி ரூபாய் வசூல் பண்ணி தமிழ் சினிமாவில் இதற்கு முன்னாடி வெளியான லியோ படத்துடைய வசூல் சாதனையை சமன் செஞ்சிருக்கு. லியோ படமும் 215 கோடி ரூபாய் கிட்ட தான் வசூல் பண்ணிச்சு. ஸோ மொத்தமாக கோ திரைப்படம் 220 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் முதலிடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்படுது. கேரளாவில் கோ திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லாததுனால 25 நாட்களில் 15 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்கு. இது விஜய் கரியரில் ஒரு மோசமான வசூலாக பார்க்கப்படுது கேரளாவில். ஏன்னா விஜயோடைய வாரிசு லியோ படத்தை விட கோட் படம் அங்கே கம்மியாக வசூல் பண்ணியிருக்கு. ஜெயிலர் படம் அங்கே 48 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருந்துச்சு. அதுதான் ஆந்திரா தெலுங்கானாவில் கோட் படத்துக்கு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருந்துச்சு. அங்கே 25 நாட்களில் மொத்தமாக 20 கோடி ரூபாய் கோட் படம் வசூல் பண்ணியிருந்தாலும் ஜெயிலர் லியோ படத்தை விட அங்கே கோட் படம் கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கோட் படத்துக்கு கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. ஸோ கர்நாடகாவில் கோட் திரைப்படம் 25 நாட்களில் மொத்தமாக 28 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருந்துச்சு. ஆனால் லியோ ஜெயிலர் படத்தை விட கர்நாடகாவில் கோட் படம் கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கோட் திரைப்படம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நார்த் இந்தியாவில் 28 கோடி ரூபாய் கிட்ட 25 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. லியோ ஜெயிலர் வாரிசை விட கோட் திரைப்படம் நார்த் இந்தியாவில் அதிகமாக கலெக்ஷன் பண்ணி சாதனை படிச்சிருக்கு. அடுத்ததாக இந்தியாவில் மட்டும் கோ திரைப்படம் 25 நாட்களில் மொத்தமாக 310 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அடுத்த ஓவர்சீஸில் கோ திரைப்படம் 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுன்னு கணிச்சோம். ஆனால் அங்கே கோ திரைப்படம் 160 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. மேலும் லியோ படமும் இதே ஒரு வசூலில் தான் ஓவர்சீஸில் பண்ணியிருந்துச்சு. ஆனால் ஜெயிலர் படம் இந்த வசூலாக பண்ணலை. ஸோ ஜெயிலர் படத்துடைய ஓவர்சீஸ் வசூல் சாதனையை லியோ கோட் படம் முறியடிச்சிருக்கு. அடுத்ததாக உலகளவில் கோ திரைப்படம் 25 நாட்களில் மொத்தமாக 470 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இதன் மூலம் இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை கோட் படம் படிச்சிருக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் கோட் படம் முதன்மை இடம் பிடிக்கலை. ஸோ தமிழ் சினிமாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் 2.0 திரைப்படம் 668 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணி முதலிடத்திலையும், தளபதி விஜயுடைய லியோ படம் 620 கோடி ரூபாய் வசூல் செய்து 2வது இடத்துலையும், ஜெயிலர் படம் 608 கோடி ரூபாய் வசூல் செய்து 3வது இடத்துலையும், பொன்னியின் செல்வன் முதல் பாகம் 492 கோடி ரூபாய் வசூல் செய்து 4வது இடத்துலையும், கோட் படம் 470 கோடி ரூபாய் வசூல் செய்து 5வது இடம் பிடிச்சிருக்கு. ஸோ கோட் படம் தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் 5வது இடம் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தமிழ் சினிமாவில் வெளியாகி உலகளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக கோட் படம் இந்த வருடம் பெரிய சாதனை படைச்சிருக்கு. இந்த வசூல் சாதனையை இதற்கப்புறம் வெளியாகிற ரஜினியுடைய வேட்டையன், கங்குவான், அஜித்தோடைய விடாமுயற்சி போன்ற படங்கள் முறியடிக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் கோட் படம் இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாள் தியேட்டரில் ஓட வாய்ப்பு இருக்குது. இதனால் கோட் திரைப்படம் 500 கோடி கிளப்பில் இணைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கோட் படத்துடைய இந்த வசூல் சாதனையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த வருடம் அடுத்து வெளியாக போகிற எந்த படம் கோட் படத்துடைய இந்த வசூல் சாதனையை முறியடித்து முதலிடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.